வணக்கம். நவம்பர் 18ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நவம்பர் 14ஆம் தேதி வியாழக்கிழமை நிஃப்டி 0.1% குறைவாக க்ளோஸ் ஆயிருந்தது, ஃப்ளாட்டாக இருந்ததுன்னு சொல்லியிருந்துக்கலாம். வெள்ளிக்கிழமை விடுமுறையாக இருந்ததுங்க, குருநானக் ஜெயந்தி முன்னிட்டு. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நவம்பர் 14ஆம் தேதி 13,000 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,800 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. 7,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபாய்க்கு. இந்த வாரமும் 4 நாட்கள் தான் ட்ரேடிங் இருக்குங்க. நவம்பர் 20ஆம் தேதி மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. டாடா நிறுவனமான டாடா எலக்ட்ரானிக்ஸ் தமிழ்நாட்டில் தாய்வான் நிறுவனமான பெகட்ரானுடைய ஐஃபோன் உற்பத்தி ஆலையில் மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 60% ஸ்டேக்கை வாங்க இருக்கிறாங்க. இதற்கு முன்னதாகவே அவங்க கர்நாடகாவில் மற்றொரு தாய்வான் நிறுவனமான விஸ்ட்ரானுடைய ஐஃபோன் உற்பத்தி ஆலையை வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஹோசூரில் ஒரு உற்பத்தி ஆலையை அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ புது செய்தி என்னன்னா, அவங்க பெகட்ரானில் அந்த உற்பத்தி ஆலையில் மெஜாரிட்டி ஸ்டேக்கை டாடா எலக்ட்ரானிக்ஸ் வாங்க இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ரிலையன்ஸ் டிஸ்னியுடைய மர்ஜர் கம்ப்ளீட் ஆயிருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீதா அம்பானி அதோடைய சேர் பர்சனாக இருப்பதாகவும் 70,352 கோடி ரூபாய் மதிப்பு இருக்குது இந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ரிலையன்ஸ் பவர் தற்போது அப்டேட் இருக்குது. இது அனில் அம்பானி அவங்களுடைய குரூப் கம்பெனி. அவங்க ரிலையன்ஸ் குரூப் கார்ப்பரேட் சென்டர் அப்படின்னு ஒரு குழுவை அமைக்கிறாங்க. எதற்காக இந்த குழுனா, அவங்க அறிவுரை வழங்குவாங்க. விரிவாக்கம் செய்வதற்கும் வேறு புது பிஸ்னஸில் இறங்குவதற்கும் அறிவுரை வழங்க இருக்கிறாங்க. அதே போல் அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் அவங்க அறிவுரை வழங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரிலையன்ஸ் குரூப் கார்ப்பரேட் சென்டர் அப்படின்ற குழுவை அமைச்சிருக்கிறாங்க. டாம்டன் கிரீவ்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல், லாபம் 29% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 125 கோடி ரூபாய். ரெவென்யூ 6.4% அதிகரிச்சிருக்கு, 1,896 கோடி ரூபாய். இந்திரபிரஸ்தா கேஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கெயில் கேஸ் அலோகேஷனை குறைச்சிருக்கிறாங்க. 20% கேஸ் அலோகேஷனை குறைச்சிருக்கிறாங்க. நவம்பர் 16ஆம் தேதியிலேருந்து சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதனால் இந்திரபிரஸ்தா கேஸுடைய லாபத்தில் பாதிப்பு இருக்கும்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மற்றொரு அப்டேட் என்னன்னா, அதானி டோட்டல் கேஸும் இதே போன்ற தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் கெயில் கேஸ் அலோகேஷனை குறைச்சிருக்கிறாங்க 13%. நவம்பர் 16ஆம் தேதியிலேருந்து 13% குறைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் லாபத்தில் பாதிப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 800 ரூபாய். ஐஷர் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி, அவங்களுக்கு மோத்திலால் ஓஸ்வால் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4,000 ரூபாய். சன் டிவிக்கு நியூட்ரல் ரேட்டிங் வழங்கியிருக்கிறாங்க மோத்திலால் ஓஸ்வால். எதிர்பார்க்குற டார்கெட் 670. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த டேட்டா, லாபம் 49.5 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 15% விழுந்திருக்கு. வருவாய் 521.64 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 407 கோடி ரூபாயாக இருந்தது. விஷ்ணு கெமிக்கல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 344 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 23 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. நியூரேகா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஜெப்டோ நிறுவனத்துடன் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. நியூரேகாவுடைய ப்ராடக்ட்ஸை இப்போ ஜெப்டோக்கு விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜெப்டோவில் விற்பனை செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க நியூரேகா. பல்ராம்பூர் சீனி மில்ஸ்க்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 673. ஆக்ரோடெக் நிறுவனம் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், சன்ட்ராப் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி தான் ஆக்ரோடெக். அவங்க டெல்மாண்டி ஃபுட்ஸில் 100% ஸ்டேக்கை வாங்க இருக்கிறாங்க. பாஸ்தா மற்றும் சாசஸ் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் டெல்மாண்டி ஃபுட்ஸ். இதற்கு முன்னாடி அவங்களுடைய ஓனர்ஸ் யாருன்னு பார்க்கும்போது பாரதி என்டர்பிரைசஸ் மற்றும் டெல்மாண்டி பெசிபிக். இப்போ ஆக்ரோட் ஃபுட் டெக் 100% ஸ்டேக் வாங்குறாங்க. அவங்க ஷேரை கொடுக்குறாங்க. ஆக்ரோடெக்குடைய ஷேர்ஸ் இந்த 2 நிறுவனங்களுக்கும் கொடுத்து தான் அந்த டிரான்சாக்ஷனை மாற்றுறாங்க. அதன்படி 1.33 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க வழங்குறாங்க ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில். ஒரு ஷேரோட விலை சராசரியாக 975 ரூபாய் 50 பைசா. வியாழக்கிழமை இந்த விலையில் தான் ஆக்ரோடெக் க்ளோஸ் ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும்.
ஆக்மே சோலார் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு லோன் கிடச்சிருக்கு. ஆர்இசி லிமிடெட் கிட்ட இருந்து ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ப்ராஜெக்ட்ஸ்க்காக 3753 கோடி ரூபாய் லோன் கிடைச்சிருக்குன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனந்த் ரத்தி ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1760, ஸ்டாப் லாஸ் 1520. சிஐஇ ஆட்டோமோட்டிவ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 518, ஸ்டாப் லாஸ் 438. டைட்டன் கம்பெனிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3500, ஸ்டாப் லாஸ் 2975. யூபிஎல் நிறுவனம் தரப்பு அப்டேட் இருக்குது. நவம்பர் 20 ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான அப்டேட் வெளியிட இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இஷ்யூ பிரைஸ், என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ, டேட்ஸ் எல்லாமே அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்துஸ்தான் ஜிங்க் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கோல்டு மைனிங் பிளாக் ஆக்ஷனில் அவங்க தான் ப்ரிஃபர்ட் பிட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ராஜஸ்தானில் டுபாஷா கோல்டு பிளாக் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பொனாசா கன்சியூமர் மாமா அர்த் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்தது. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 19 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. வருவாய் குறைஞ்சிருக்கு. 462 கோடி ரூபாய் இந்த குவார்ட்டரில். போன வருடம் இதே குவார்ட்டரில் 496 கோடி ரூபாயாக இருந்தது. எபிட்டா மைனஸில் இருக்குது. இந்த குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 31 கோடி ரூபாய் மைனஸில். போன வருடம் இதே குவார்ட்டரில் 40.1 கோடி ரூபாய் பாசிட்டிவில் இருந்திருக்கிறாங்க. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, சேவரி ஸ்நாக்ஸ் செக்மெண்ட்டில் கம்பெனி நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான மார்க்கெட் சோதனையை செய்துக்கிட்டு வருவதாகவும் அதோடைய விளைவாக அவங்க வேறு கம்பெனிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் பஜாஜ் ஹோல்டிங்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 11350, ஸ்டாப் லாஸ் 10600. டிப்ஸ் மியூசிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 960, ஸ்டாப் லாஸ் 900. லிவ் லாங் வெல்த் உடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 2050, ஸ்டாப் லாஸ் 1832. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வியாழக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, வியாழக்கிழமை வால்யூமுடன் அதற்கு முந்தின 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை பேங்கோ ப்ராடக்ட்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1720% வால்யூம் அதிகரித்தது. டிஷ்மேன் கார்போஜன் 19% ஷேர் பிரைஸும் 570% வால்யூம் அதிகரிப்பு. கிரி இண்டஸ்ட்ரீஸ் 15% ஷேர் பிரைஸ் 283% வால்யூம். டால்ப்ரோஸ் ஆட்டோ 11% ஷேர் பிரைஸும் 227% வால்யூம் அதிகரித்தது. ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங்ஸ் 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 393% வால்யூம் அதிகரிப்பு. டிசிஎம் ஸ்ரீராம் 10% ஷேர் பிரைஸ் 530% வால்யூம். அனூப் இன்ஜினியரிங் 9% ஷேர் பிரைஸும் 280% வால்யூம் அதிகரிப்பு. சாஸ்கென் டெக்னாலஜிஸ் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 740% வால்யூம் அதிகரிப்பு. ஐஷர் மோட்டோர்ஸ் 6% ஷேர் பிரைஸும் 672% வால்யூம் அதிகரித்தது. ஜியோ ஃபினான்ஷியல் 6% ஷேர் பிரைஸ் 137% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஃபேண்டம் டிஜிட்டல் 16% வீழ்ச்சி 411% வால்யூம் அதிகரிப்பு. லாயல் டெக்ஸ்டைல்ஸ் 16% சரிந்தது. 1870% வால்யூம் அதிகரிப்பு. வீனஸ் பைப்ஸ் 10% வீழ்ச்சி 141% அதிகரித்தது வால்யூம். எஸ்கேஎஃப் இந்தியா 7% வீழ்ச்சி 215% வால்யூம் அதிகரிப்பு. ஹைடெக் கார்ப்பரேஷன் 6% வீழ்ச்சி 134% வால்யூம். டெகா இண்டஸ்ட்ரீஸ் 6% வீழ்ச்சி 927% வால்யூம் அதிகரிப்பு. ஆக்ரோடெக் ஃபுட்ஸ் 6% வீழ்ச்சி 324% அதிகரித்தது வால்யூம். சூர்யா ராஷ்னி 5% வீழ்ச்சி 119% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.